பரம் ஜோதியானவன். அதுவும் தவிர என் நாமதேயம் என்னவென்று தெரியுமா? சொல்லுங்க. சொன்னால்தான் தெரியுங்க. துஷ்டர்களை மதமான நான்கு வேதம் 64 பெரியவர்கள் வீட்டிற்கும் சபையின் முன்பாக வந்தபோது என் நாமதேயம் என்ன தெரியுமா? சொன்னால் தெரியாண்டவா. திருமலை என்னும் திருப்பதியில் வீட்டிலிருந்து என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் மரத்தை தந்து ரட்சிக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளாக உணர்வாய். அப்படியா? ஆமா. நானும் திருமலையில் வெங்கடேச பெருமாளாக முடிவெண்டுள்ளேன். இதற்கு முன்பாக நான் எடுத்த அவதாரங்கள் பற்றி என்ன தெரியுமா? தெரிவிக்கிறேன்.
கொடுப்பவனும் பிரம்மதேவன் அடைப்பதற்கு ஆதாரமாக இருப்பதும் 4 வேதங்கள். இப்படி இருக்கும் தருணத்தில் சோமுகாசுரன் என்ற அரசன் பிரம்மதேவனிடத்தில் இருந்த 4 வேதத்தை பறித்து விட்டான். பிரம்மதேவனோ அடைக்கும் தொழிலை மேற்கொள்ள முடியாமல் சிரமப்பட்டு என்னிடம் வந்து உரையமிட்டான். ஆனோ என் ஞான திருஷ்டியில் சோமுகாசுரன் எங்கே இருக்கிறான் என பார்த்து அவன் ஆழ்நடையில் ஒளிந்திருப்பதை அறிந்தேன். அவனிடம் இருந்து இந்த வேதத்தை மீட்க மச்ச அவதாரம் என்னும் மீன் அவதாரம் கொண்டு சென்று சோமுகனை மாற்றி 4 வேதத்தை எடுத்து வந்து பிரம்மதேவன் தந்து ரட்சித்தேன். உலகத்தை மீண்டும் பழக செய்வீங்க. ஆமா, மாவாளி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியானவன் முன் ஜென்மத்தில் எலியாக பிறந்திருந்தான். அவனுக்கோ தாகம் ஏற்பட்டதால் எங்கு தேடி தண்ணீர் கிடைக்கவில்லை. அதனால் வாடியவனோ ஒரு ஆலயத்திற்குள் நுழைந்தான். அங்கே அணையும் தருவாயில் ஒரு திருவிளக்கு இருந்தது. அந்த திருவிளக்கில் இருந்த எண்ணெயை குடித்து அவன் தாகம் தீர்த்தான். தாகம் தீர்த்ததோடு அல்லாமல் அவனுக்கே தெரியாமல் அவன் கால் விரல் நிகழ்த்தினால் எரியும் அணையும் தருவாயில் இருந்த திரியை மேல் நோக்கி விட்டு ஜோதி விட்டு எரிய செய்தான். அந்த ஒரு புண்ணிய பலனுக்காக அவனை அடுத்த பிறவியில் இந்த புவியை ஆளும் மாமல்லி சக்கரவர்த்தியாக படைத்தேன். அவனோ இந்த புவியை ஆண்டது அல்லாமல் தேவலோகத்தையும் ஆள வேண்டும் என்று ஆசை கொண்டான். நானோ இந்த ஆசை விபரீதத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்து என்ன செய்யலாம் யோசித்திருக்கின்றான். அந்த தருணத்திலே அவன் அஸ்வமேத யாகம் என்னும் ஒரு யாகத்தை அடைய முடியும். அது எப்படி என்றால் அந்த பூஜை ஆரம்பித்த முதல் முடியும் வரை யார் வந்து என்ன கேட்டாலும் வாரி வாரி தர வேண்டும் இல்லை என்று சொல்லவே கூடாது. அப்படி இருக்கும் யாகத்தை அவன் மேற்கொள்ளும் போது நானோ 3 அடி உயரமுள்ள அந்தணனாக சென்று நீங்கள் வாரி வாரி வணங்கி கொண்டிருப்பதாக அறிந்து எனக்கோ என் காலடியில் அழைக்கும்படியான 3 அடி மண் வேண்டும் அவனோ ஆணவத்தில் அலங்காரமாக சின்னஞ்சிறு பயலே எவ்வளவு வேண்டுமானாலும் அளந்து கொள் என்றான். நானோ என் சின்னஞ்சிறு உருவத்தை மாற்றி அந்த பிரசண்டனாக கொண்டு இந்த பூமியை ஓரடியாக அடுத்த அடியை ஆகாயத்தை 3வது அடி எங்கே என்று கேட்டேன். என்னை புரிந்து கொண்ட அவனோ என்னை மன்னித்தருங்கள் என அவனுடைய சிரசை காட்டினான். நானோ அவன் சிரசில் தலை வைத்து என் கால் வைத்து அவன் முக்தி மோட்சம் தந்தேன். அதுவும் தவிர துணில் நரசிம்மமாகிய
இந்த பேர் அதோட மகாராத்திரி மகாதன முடிஞ்சு அதான் என்ன முடிஞ்சு இந்நாட்டிலே பொன்னாடா விளங்கக்கூடிய என்னமா ஊரா இந்த ஊரானா கோபால் இந்நாட்டிலே பொன்னாடா விளங்கக்கூடிய ஆ. அதோ பகவான் பேர் வைத்த கோபால் கிருஷ்ணன் பொன்னம்மாள் பௌர்ணம்மா ஆ. இருவரும் சேர்ந்து மகனுக்காக மகனுக்காக இந்த வெங்கடேஸ்வர நாடகத்திலே வெங்கடேஸ்வர பெருமாளா நடிக்கும் ஐயாவுடைய அவர்களுக்கு ஏழுமலை அவர்களுக்கு ஆ. பணத்தை 1000 ரூபாய் கொடுத்திருந்தார் ஆ. பகவானார் பங்கிலிருந்து ஆ. 1 கோடி 1 வாய வேண்டும் என்று ஆ. வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய ஆ. ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம். ராதாகிருஷ்ணன் சரசி பண்பாட்டு கிராமம் சேர்ந்த கூடிய ஆ. மருமகனுக்காக 1000 ரூபாய் சுபே ஜெயம் மாதவா அல்லவா? இரண்யன் இரண்யாட்சிதன் இரண்யாட்சி என்று சொல்லக்கூடிய வெங்கடேஸ்வரர் சலே. நான் தான் பேசல் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணுவேன்? இரண்யன் மனைவி லீலாவதிக்கு லீலாவதிக்கு. பூமியின் மேல் ஆசைப்பட்டது ஆமா, கர்ப்பமாகி பூமி மீது மண்ணு மீது ஆசைப்பட்டது. ஆசைப்பட்டார் ஆ. அந்நிய ஆசையை வெளிப்படுவதற்காக இரண்யாட்சிதன் பூமியை ஆ. சுருட்டி லீலாவதியிடம் கொடுத்து விட்டான். ஏய், சலே. ஆ, சொல்லுங்க. பூமியை சுருட்டி லீலாவதியிடம் கொடுத்து கொடுத்து விட்டான். பூமாதேவியானவள் ஆ. என்னிடம் வந்து முறையிட்டார். ஆ. நானும் ஆ. இரண்யாட்சிதனை ஆ. எங்கே இருக்கிறான் என்று பார்த்தேன். ஆ. அவனோ நரக்கோட்டை என சொல்லக்கூடிய நரவல் கோட்டை கட்டி அதன் எவனும் கோட்டை கட்டி அதுக்குள்ளே புகுந்து விட்டான். ஆமா ஆ. நானும் ஆ, 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 ஆ. எனக்கு சின்ன பையன் இப்ப நடவு போட்டு போயிடானா? தாண்டா என்னது, தா, 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 தா. கையில் போய் உட்கார்ந்து பண்றேன் டீ குடுறா. அதே தாண்டா நான் போட்டேன் நரக்கோட்டை கட்டி அதனோடு பதுங்கி கொண்டான். நானும் வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பள்ளி அவதாரம் கொண்டு நரக்கோட்டைக்குள் சென்று இரவும் பகலும் என 7 நாட்கள் அவனுடைய யுத்தம் புரிந்து பூமியை மீட்டு என் தந்தை என் தங்கை பூமாதேவியிடம் அளித்தேன். இதனால் தம்பியை போன்ற வரியை தீர்க்க என்னையனோ என் மேல் கடும் கோபத்தில் இருந்தான். கடும் கோபமாக இருந்தான். அத்தருணத்திலே இரண்யன் மனைவி லீலாவதியோ கர்ப்பமிட்டிருந்தாள். நானோ நாரத மகரிஷி மூலம் என் தாரக மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற அவன் காதில் வந்து பிரகலாதன் பிறந்த பிறகு குருகுலத்திற்கு கல்வி கற்க செல்லும் காலங்களில் அவனுடைய ஆசிரியர் ஓம் இரண்யாய அவனோ என்னுடைய தாரக மந்திரத்தை சொன்னான். சொல்லிக் கொண்டு வந்தான். ஆமா, இதனால் ஆத்திரம் முறைந்த இரண்யனோ மகன் என்று நெருப்பு ஆகாயம் நீர் பல இடங்களில் வீசி கொல்ல முயற்சித்தான். நான் அவற்றிலிருந்து அவனை காப்பாற்றி வந்தேன். இதனால் மேலும் ஆத்திரமுற்றவன் அவன் கட்டிய 1000 மண்டபத்தில் பிரபலாதனை நிறுத்தி 1000 படைவீரர்களை நிறுத்தி காவலுக்கு நிறுத்தி இப்போது சொல் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். ஆமா, நானோ சமயம் பார்த்து காத்திருந்தேன். ஏனென்றால் இரண்யனோ இரவிலும் மரணம் ஏற்படக்கூடாது, பகலிலும் ஏற்படக்கூடாது. மரம் பெற்றிருந்தார். ஆமா, அதனால் அந்தி சாயும் நேரத்தில் பிரகலாதனோ எங்கும் இருந்த எம்பெருமான் தூணிலும் இருப்பார், குறும்பிலும் இருப்பார் என சொல்ல, இதனால் ஆத்திரமும் தன் கையில் வைத்திருந்த கதையாயத்தால் ஓங்கி தூணை அடித்தான். தூணை அடித்தான். அதிலிருந்து நான் நரசிங்கமாக உருவாகி பிரகலாதன் இரண்யனை கொன்று பிரகலாதனை தவிர
பக்தர்களை காத்து ரட்சிக்கும் ரேணுகா பரமேஸ்வரி அன்னைக்கும் யமதக்கினி மாமுனிக்கும் பரசுராமனாக பிறந்து வாழ்ந்து வரும் காலங்களில் என் தந்தை யமதக்கினோ பூஜை செய்வது வழக்கம். சிவபூஜை செய்வது வழக்கம். பூஜைக்கோ தாயார் ஆற்றில் இருந்து ஜலம் எடுத்து வந்து தர வேண்டும். எப்படி என்றால் வீட்டில் இருந்து பாட்டம் எடுத்து செல்லக்கூடாது. குளக்கரைக்கு சென்று நீராடி அவனுடைய பதிபக்தியால் தன் விரலை சுழற்றினால் நீரில் இருந்து மண் துகள்கள் ஒரு குடமாக மாறும். அதில் நீர் எடுத்து வந்து தர வேண்டும். இப்படி இருக்கும் தருணத்தில் ஒரு நாள் ஆகாயத்தில் கந்தர்வர்கள் செல்ல யார் என்று தாயார் பார்க்க அந்த குடம் உடைந்தது. இதனால் தந்தையோ அவர் கற்பு நெறியை தவறிவிட்டார் என்று தலையை கொய்து வர ஆணையிட்டார். உங்களுக்கு உத்தரவு விட்டார். நானோ தந்தை சொல் கேட்கும் பிள்ளையாக அந்த பிறவியை முடிக்க தாயாரின் சிரத்தை எடுத்து வந்து தந்தை காலையில் வைத்து அந்த பிறவியை முடித்தேன். இப்பிறவியில் என்னவாக இருக்கிறேன் தெரியுமா? நான் 7 மாலைக்காதிபன். பலராம சக்கரவர்த்திக்கும் எனக்கும் கருடனும் ஆதிசேஷனும் நீராட ஜலம் எடுத்து வரும் செல்ல கருத்து ஏற்பட்டதால் எனக்கும் அண்ணனுக்கும் கருத்து அண்ணன் மேல் கோபமாக வடக்கு நோக்கி நடக்க ஆரம்பிக்கும். கோபமாக நடக்கும்போது முதல் மலையில் காலடி எடுத்து வைக்கும். அந்த மலையானது அதிர்ந்து சரிந்தது. இப்படியாக 6 மலைகளை நடக்கும் போதும் ஒவ்வொன்றும் அதிர்ந்து சரிந்தது. இனியும் கோபம் நமக்கு சரிப்பட்டு வராது என அமைதியாகி 7வது மலை மீது கால் அம்மலையானது கூத்து குலுக்கி என்னை சிரித்து வரவேற்றது. நாம் குடிக்கொள்ள இதுதான் சரியான மலை என்று அதில் அமர்ந்து தேடி வரும் பக்தர்கள், அதாவது நான் மன சஞ்சலத்துடன் பாதையாக 6 மலைகளை கடந்து வந்து 7வது மலையில் என்னை தரிசித்தால் தேடி வரும் பக்தர்களுக்கு இன்னல்கள் நீக்கி இன்பத்தை தந்து வரும் 7 மலை வாசல் என தெரிவார். இப்படி வாழும் தருணத்தில் நகரியை ஆளக்கூடிய நல்லபுத்தூர் காதல் மகளாக பிறந்த நங்கையானவள் என்னை நினைத்து பிறந்தது வந்து சுலக்க குலம் என்றாலும் என்னையே நினைத்து பூஜை செய்து வந்தாள். நானோ ஆடு மேய்க்கும் கோபாலர்களாக சென்று அவள் மனதை சோதித்தேன். அவளோ உறுதியாக இருக்கிறார். அவளை சோதி பார்க்க வேண்டும் அல்லவா?
என்னமோ பூஜை செய்கிறார் என்று பூஜை செய்கிறார் என்று வந்தோம். ஆனால் அவள் நாம் வந்து அழைத்தும் நம்மை நோக்கி பார்க்கவில்லை. ஆமா. அவள் எப்படி நோக்கி தவம் செய்தால் தெரியுமா? எப்படிங்க? ஆதி மூலமே வாரா என்று ஆனால் பெண்ணே, நான் வந்திருப்பவன் யார் என்று தெரியுமா? நன்றாக கண்ணை உத்து பாருமா.